வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த சீசனில் வர கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி மஞ்சரி, ரயான் அண்ட் தென் ஜாக்லின் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உடற்பயிற்சியை பற்றி மஞ்சரி வந்து தீபக் கிட்ட கேட்குறாங்க. நான்லாம் அதிகமாக ஜிம்முக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்கிறாரு. எனக்கு வந்து அந்த டம்பிள்ஸ் வச்சு இப்படி பண்ணேன் அப்படின்னா பைசப்ஸ் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷேப்க்கு வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு ஜாலியாக நான் வந்து போயிட்டே இருப்பேன், வேறு எந்த எக்ஸசைஸும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த டாக் போயிட்டு இருக்கவே வந்து மஞ்சரி வந்து சொல்றாங்க, இந்த பிக் பாஸ் சீசனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, அதாவது அடுத்த சீசன் வர்றவங்களுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்கணும், பாட்டு கிளாஸ் போயிருக்கணும், அண்ட் தென் இந்த கிளாஸஸ்லாம் அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி தெரிஞ்சிருந்தா இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியே திரும்பவும் எம்ஆர்எம் கிளாஸு, யோகா கிளாஸ் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்களோட பங்குக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி இதெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக் பாஸ் வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போனா பிக் பாஸ் வர்றவங்க ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தனியாக பயிற்சி எடுக்கணும் போலையே அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் பாட்டு போட்டியெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நிறைய பாட்டு பாடுறதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பவித்ராலாம் எனக்கு தெரிஞ்சு 500 பாட்டுக்கு மேலே பாடியிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி அப்படின்னா ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவும். ஸோ அடுத்த சீசனில் வர கண்டஸ்டன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்புட்டாக வந்து இவங்களே வந்து ஃபன்னாக சொன்னாலும் அது வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு இங்கே கண்டஸ்டன்ஸ் பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்துக்குமரனாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், அந்த மஞ்சரியாக இருக்கட்டும். ஸோ இவங்க சொன்ன இதில் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் திங் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, இங்கே உள்ளே வந்து இங்கே பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த கிளாஸஸ்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமனாக வந்து ஒரு டிப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.